வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2026 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அதே போல் டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அந்த அளவுக்கு எல்லா பேசிக்ஸுமே இந்த யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுத போனாலும் இந்த பேசிக் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த கிளாஸில் நீங்கள் யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறவங்க, டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஜேஎஸ்ஓ, இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான டெமோ வீடியோவும் கடைசியில் இருக்குது. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கிடலாம். அதே போல் புக் ரீடிங் ப்ராக்டிஸ் அதுதான் நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸில் நம்ம எடுக்க போகிறோம். நிறைய புக்ஸு வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் மட்டுமே படித்தா போதாது. புக்ஸ் ரீடிங் ஹேபிட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதில் இந்த என்னென்ன சிலபஸ் இருக்குது, இந்த யூஜிடிஆர்பியில் என்ன சிலபஸ் இப்போ கவர் பண்ண போகிறோம், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த யூஜிடிஆர்பியில் 10th யூனிட் சிலபஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மெக்கானிசம் அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷனுடைய மெக்கானிசம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூனிட் 10 இப்போ யூனிட் 10ல் ஈஸியான டாபிக்ஸ் மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். சரிங்களா, இதில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அப்போ அதில் அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்குது. அதே போல் பாருங்கள் மெக்கானிசம், நைட்ரேஷன், ஹாலோஜனேஷன், சல்ஃபோனேஷன், பிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன். அடுத்தபடியாக ஓரியன்டேஷன் ரியாக்டிவிட்டியின் மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சீன் ரிங். அதில் ஆக்டிவேட்டிங் குரூப்பு என்ன பண்ணுவோம், டீஆக்டிவேட்டிங் குரூப் என்ன பண்ணுவோம், ஆர்த்தோபொசிஷன் கொண்டு போகுமா, பேராவுக்கு கொண்டு போகுமா, வெட்டாவுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த கான்செப்ட் அதில் வரும். அடுத்தபடியாக எஸ்என்ஏஆர் அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன், எஸ்என்ஏஆர் மெக்கானிசம். அதே போல் பென்சைன் மெக்கானிசம். ஸோ இது எல்லாம் எங்கே இருக்குது, இந்த அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். அப்போ இது பாருங்கள், இது ஹெட்டிங்கே என்னது பாருங்கள், மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். இப்போ இதில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மெக்கானிசம் என்ன. சரிங்களா, அடுத்தபடியாக இதில் என்ன இருக்குது பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தெரியும். அப்போ அதில் மோனோசாக்ரைட்ஸ், அதே போல் இந்த டி அண்ட் எல் சுகர்ஸ் என்ன, அதே போல் எப்பிமர்ஸ்னா என்ன, மியூட்டா ரொட்டேஷன்னா என்ன, குளுக்கோஸா ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ரக்டோஸா குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ மோனோசாக்ரைட்ஸ் சாக்ரைட்ஸில் உள்ள ரியாக்ஷன்ஸ். அதே போல் டைசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட்ஸ் என்ன, லாக்டோஸ், மால்டோஸ், ஜென்டியோபயோஸ். அடுத்தபடியாக இந்த சுக்ரோஸ். அப்புறமா மேனுஃபேக்சர் ஆஃப் சுக்ரோஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா, அப்போ அது எல்லாமே நம்ம என்ன செய்வோம், நல்ல புக், ஈஸியான புக்கு, எல்லா பாயிண்ட்டும் உள்ள கவர் பண்ணுற மாதிரி புக்கை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதே அடுத்தது பாருங்க மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி. மெட்டீரியல் கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்கு பாருங்க, பாலிமர்ஸ். அப்போ அதில் டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் நிறைய, அடிஷன் பாலிமரைசேஷன், அதே போல் இந்த ஃப்ரீ ரேடிக்கல், சரிங்களா, கேட்டயானிக், ஆனயானிக். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் இருக்குது. அடுத்தபடியாக ஹோமோ பாலிமர்ஸ். ஹோமோ பாலிமர்ஸ்னா என்ன, அடுத்தது கோ பாலிமர்ஸ்னா என்ன, அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும். அடுத்தபடியாக தெர்மோசெட்டிங் அண்டு தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸ். அப்போ இதுவுமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதுவும் ஈஸியானது தான். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். அடுத்தபடியாக வல்கனைசேஷனாக பார்க்கணும். அடுத்தபடியானது வல்கனைசேஷனாக பார்க்கணும். இதில் உள்ள டாப்பிக்கை நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணாலே போதும், அதுக்கு வெளியில் கொஸ்டின்ஸ் வராது. சரிங்களா, அப்போ என்ன செய்யணும், 2-3 புக்கை ரெஃபர் பண்ணணும். நீங்கள் அந்த இது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லா கொஸ்டின்ஸும் ஒரே புக்கில் இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், வேறு வேறு புக்ஸில் என்ன செய்வாங்க, கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் எந்த நோட்ஸை நீங்கள் படித்தாலுமே அதில் மேக்சிமம் முக்கியமான டாபிக், அதாவது
ஃபெமிலியர் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க. எப்படி அதாவது எப்படி வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு சிலர் கூடி இருக்குன்னா அந்த மாதிரி தான் எல்லாருமே நோட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து குறிப்பிட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் கரெக்ட்னா 60 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் இருக்கு பாருங்க, அந்த 10 மார்க் தான் உங்களுடைய போஸ்டிங்கே தீர்மானிக்கும். ஸோ அந்த 10 மார்க் தான் நீங்க வந்து என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவா படிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுதான் நம்ம வந்து செய்ய போறோம். அப்போ பாலிமர்ஸ் ஈஸியாக நீங்க வந்து படிச்சிடலாம். அடுத்தபடியா டைஸ். அப்போ இதுல வந்து கிளாசிபிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைஸ். அப்புறம் இதுல குரோமோஃபோர்ஸ்னா என்ன, ஆக்சோக்ரோம்ஸ்னா என்ன, அப்புறமா இந்த மெத்தில் ஆரஞ்சினுடைய ப்ரிப்பரேஷன், இந்த கேங்கோ ரெட்டு, அதே போல மெலச்சைட் கிரீன், ஃப்ளோரசின் இண்டிகோ. சரிங்களா? அப்போ இதனுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? குரோமோஃபோர்ஸ்னா என்ன, ஆக்சோக்ரோம்ஸ்னா என்ன, அப்போ ப்ரிப்பரேஷன், மெத்தில் ஆரஞ்சினுடைய ப்ரிப்பரேஷன், காங்கோ ரெட்டினுடைய ப்ரிப்பரேஷன், மெலச்சைட் கிரீன், ஃப்ளோரசின் இண்டிகோ. அப்போ இதுல வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுல வந்து கண்டிப்பா என்ன செய்யும் கொஸ்டின். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன பண்ணிடுவாங்க, 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், தயாராகும். 10 யூனிட்டுக்கு 150 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும், ரிமெம்பர் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? அப்போ நாம ஃபர்ஸ்டா இந்த 10th யூனிட் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்கிறோம். அப்போ 10th யூனிட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன செய்ய போறோம், என்னென்ன யூனிட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. சொல்ல போனா இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியானது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நீங்க கொஞ்சம் அதுல வந்து நாலேஜ் வச்சிருந்தாலே போதும், ஈஸியா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீங்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த 3 இருக்குது, ஞாபகம் வச்சுக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். சரி, அப்போ மெக்கானிசம், கார்போஹைட்ரேட்ஸ், மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி, இதில் பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் அண்டு டைஸ். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூட். அப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு சில அந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலமோன் பாரிநாதர் புக்கு, ட்ரையல், இல்லை இவங்க 2 பேரும் எழுதுனா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 2 பேரும் எழுதுன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ இதுல பாத்தீங்கன்னா நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. ஈக்குவேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா, மெக்கானிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சாதாரண புக்கில் உள்ள இல்லாத பாயிண்ட்ஸ் நிறையாமே இங்க இருக்கு. அதனால நான் நினைச்சேன் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல முக்கியமா அரோமேட்டிக் அப்படின்னால நம்ம என்ன சொல்லுவோம், அரோமா அப்படின்னால என்னது, ஸ்வீட்ஸ். அரோமானால என்ன, ஸ்வீட் ஸ்மெல், அரோமா. சரிங்களா? அப்ப அந்த அப்போ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். சரிங்களா? அதனால அப்போ இந்த பென்சின் ரிங் உள்ளதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பென்சின் ரிங் உள்ளது எல்லாமே என்ன சொல்லுவோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ அது இல்லாதது இந்த நான் அரோமேட்டிக் அப்படின்னு ஆண்டியா நிறைய இருக்குது. ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்ப இங்க அந்த பென்சின் ரிங்ல என்ன இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹைட்ரஜன் இருக்கும். 6 ஹைட்ரஜன் இருக்கு. பென்சின் ரிங்ல பாத்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன். அப்ப இந்த ஹைட்ரஜனை நம்ம என்ன செய்ய போறோம், ரீப்ளேஸ் பண்ணிப்போம். அப்ப இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றதுனால நமக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து எனக்கு அவைலபிளா இருக்குது. சரிங்களா? அப்ப இதை ரீப்ளேஸ் பண்றது மூலமா நிறைய நம்மளால பாருங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆஸ்பிரின், நமக்கு என்ன போடுறோம், டேப்லெட் போடுறோம் இல்லையா, ஆஸ்பிரின் டேப்லெட். இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்றதுனால தான். ஆஸ்பிரினுக்கான நேம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ திங்க் சரிங்களா? அப்ப பாருங்க, அந்த அந்த ஆஸ்பிரின் எதுல இருந்து வந்தது, இந்த பென்சின் ரிங்ல ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்றது மூலமா நமக்கு என்ன செய்யுது கிடைக்கும். சரிங்களா?
இப்போ அதே போல இந்த டிஎன்டி டிஎன்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். என்ன டிஎன்டினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். வெடிபொருள். அதுதான் அந்த பேர். டிஎன்டினா என்ன? ட்ரை நைட்ரோ டொலுமின். ட்ரை ட்ரை நைட்ரோ டொலுமின் இல்லையா? ட்ரை நைட்ரோ டொலுமின். பாருங்க அந்த பென்சின் ரிங்ல உள்ள அந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்றது மூலமா இந்த மாதிரி ஒரு டேப்லெட் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ஒரு வெடிபொருள் நம்மளால என்ன செய்ய முடியுது? ப்ரிப்பேர் பண்ண. ஸோ அந்த அளவுக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் எது? இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என்னது? இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த ஹெச் பிளஸ், அப்போ ஹெச் பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது என்னதுதான்? இன்னொரு எலக்ட்ரோ. ஹெச் பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது ஹெச் பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதுதான் ஒரு எலக்ட்ரோஃபைல். அதை நம்ம என்ன பண்றோம்? பென்சின் ரிங்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்க, அப்போ இதுல வந்துட்டு ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்? அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இதுதான் பென்சின் ரிங்கு. அப்போ இந்த இஏ அப்படிங்கிறது என்ன? இந்த எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்டர். இஏங்கிறது என்ன? எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்டர். அப்போ இந்த ஹெச் ரீப்ளேஸ் பண்ணும். அதுதானே ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன வரும்? எலக்ட்ரோஃபைல் வரும். இப்போ ஹெச்சும் ஏயும் சேர்ந்து ஹெச்ஏஎம். அப்போ இதுதான் என்ன? ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். இது என்ன? அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரிங்களா? அப்போ இங்க இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு எலக்ட்ரோஃபைல பென்சின் ரிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ அந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எலக்ட்ரோஃபைல இன்ட்ரோடியூஸ் பண்றதால நம்மளால நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்போ பாருங்க, இதே இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் ரியாக்ஷனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்க. ஹாலஜனேஷன் பண்ணலாம். அப்படின்னா அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபோனேஷன் பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த ஃபிடல் கிராப்ஸ் அல்கைலேஷன் பண்ணலாம். அடுத்தது அசைலேஷன். அப்போ இது எல்லாமே முக்கியமானது. நம்ம சிலபஸ்ல அப்படியே இது எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஹாலஜனேஷன் பண்ண முடியும். இதுல எக்ஸுக்கு பதிலாக இதெல்லாம் பண்ணலாம். சிஎல் புரோமின். அப்போ ஏன் சிஎல் புரோமின் மட்டும் போட்டிருக்காங்க? வேற என்னெல்லாம் இருக்குது? குளோரின் இருக்குது, அயோடின் இருக்குது. அப்போ ஏன் குளோரின்லாம் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பண்ண முடியாது. பண்ண முடியும். பட் வேற ஒரு மெத்தட் மூலமா பண்ண முடியும். இந்த சாதாரண இந்த மெத்தட் மூலமா பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம்? ஒரு இன்டைரக்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அது மூலமா நம்ம என்ன செய்யலாம்? குளோரினேஷன் பண்ணலாம். அதே போல நம்ம என்ன பண்ணலாம்? அயோடினேஷனும் நம்மளால என்ன செய்யும்? பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் தேவைப்படும். இந்த குளோரின் புரோமின்ல என்ன நடக்கும்? ஈஸியா இந்த ஹாலஜனேஷன் அண்டர்கோ பண்ணுவோம். பட் இதுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன் தேவைப்படும். குளோரின் அயோடினுக்குலாம் ஸ்பெஷல் கண்டிஷன், அது வேற ட்ரீட். சரிங்களா? சரி. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன? இது எல்லாமே பாருங்க. அப்போ ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஃபிடல் கிராப்ஸ் அல்கைலேஷன், ஃபிடல் கிராப்ஸ் அசைலேஷன், இது எல்லாமே இந்த பென்சின்ல இருந்து நம்ம கொண்டு வர முடியும், சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியும். அப்போ இதுல உள்ளது எல்லாமே எலக்ட்ரோஃபைல். பாருங்க, நைட்ரோனியம் அயான், அடுத்தது பாருங்க SO3, அடுத்தது இந்த ஆல்கைல், இங்க என்னது? அசைலியம் அயான். ஸோ இந்த மாதிரி இதுல ஒரு பென்சின் ரிங்கை நம்ம ஒரு ஹெச்சை எடுத்துட்டு எலக்ட்ரோஃபைலை சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் பாருங்களேன். இதுல பாருங்க, ஒரு டைரோசின் இருக்கு. டைரோசின்ங்கிறது ஒரு அமினோ ஆசிட். அப்போ இதுல ஒரு அமினோ குரூப் இருக்குது, இதுல ஒரு ஆசிட் குரூப் இருக்கு. அப்போ இது என்ன? ஒரு அமினோ ஆசிட் நம்ம சொல்லுவோம். இது அப்போ டைரோசின். அப்போ இந்த டைரோசினை நம்ம என்ன பண்றோம் பாருங்க, அயோடினேஷன் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரிங்களா? பென்சின் ரிங்ல எல்லாம் கவனிங்க. எங்கதான்? பென்சின் ரிங்ல. இதுல ஹெச் இருக்குது, அடுத்தபடியா இதுல இதுல ஒரு ஹெச், இதுல ஒரு ஹெச் இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டு ஹெச்.
இந்த 2 ஹெச் நம்ம என்ன செய்யறோம், ரீப்ளேஸ் பண்ணி அயோடினை என்ன செய்யறோம், உள்ளுக்குள்ள கொண்டு வர்றோம். அயோடினை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, அயோடின் உள்ள கொண்டு வந்து வர்றோம். அப்போ இதுல என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, டைரோசின் பிகம்ஸ் தைராக்சின். தைராக்சின்ங்கிறது என்ன, ஒரு தைராய்டு ஹார்மோன். தைராக்சின்ங்கிறது என்ன, ஒரு தைராய்டு ஹார்மோன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த பென்சின் ரிங்ல நம்ம இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு இந்த அயோடினை சப்ஸ்டியூட் பண்றது மூலமா எப்படி கிடைக்கு பாருங்க, ஒரு ஹார்மோனே நம்மளால என்ன செய்ய முடியுது, உருவாக்க முடியுது. சரிங்களா, ஒரு தைராய்டு ஹார்மோனை நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுது. நிறைய உங்களுக்கு நிறைய என்ன இருக்குது, நிறைய ரியாக்ஷன் பாத்வே இருக்குது. ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, இந்த தைராக்சின். இப்போ டைரோசின் டு தைராக்சின் எது மூலமா நமக்கு இந்த அயோடினை இன்கார்பரேட் பண்றது மூலமா நமக்கு கிடைக்குது. சரிங்களா, இது எல்லாமே எங்க இருந்தா வருது, இந்த பென்சின்ல நம்ம இந்த எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டியூஷன் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் மெக்கானிசம், ஜெனரலா இப்ப இதுல பாருங்க அல்கீன் இருக்கு. சரிங்களா, அல்கீன் இருக்குது, இதுல வந்து எலக்ட்ரோஃபைல் இருக்கு. அப்ப இதுல அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு இதுல ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையன் ஃபார்ம். என்ன ஃபார்ம் ஆகுது, கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபைனலா இதுல பாத்தீங்கன்னா பாருங்க புரோமின் வந்து இதுல ஆட் ஆகுது. இல்ல புரோமின் வந்து இதுல ஆட் ஆகுது. ஆனா நாம இப்ப பாக்குறது என்ன, சப்ஸ்டிடியூஷன். ஒரு ஹெச்சுக்கு பதிலா ஒரு ஹெச் பிளஸ்க்கு பதிலா இன்னொரு இ பிளஸ், ஒரு ஹெச் பிளஸ், ஹெச் பிளஸ் பதிலா இன்னொரு இ பிளஸ் உங்களுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு எலக்ட்ரோஃபைல் என்ன செய்யுது, உங்களுக்குள்ள சப்ஸ்டியூட் ஆகுது. அப்ப இதுல பாருங்களேன் அல்கின்ல மெக்கானிசம் பாருங்க. அப்ப அல்கின்ல நமக்கு இதுல பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இல்ல பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பை எலக்ட்ரான்ஸ் எதை அட்டாக் பண்ணுது, இந்த ஹெச் பிளஸ் அட்டாக் பண்ணுது. அப்ப பிஆர் மாறிடும், பிஆர் மைனஸா. அப்ப இந்த இந்த எலக்ட்ரான் அப்படின்னா இந்த இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆனதுனால இந்த இடத்துல என்ன வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ். அதான் நமக்கு இதுல வந்து ஒரு கார்போகேட்டையான் நமக்கு இதுல ஃபார்ம் ஆச்சு. அப்படியே ஃபார்ம் ஆயிருக்குதா. சரி, இப்போ நமக்கு வெளியில என்ன இருக்குது பாருங்க, நியூக்ளியோஃபைல். இந்த நியூக்ளியோஃபிலிக் புரோமைடு இல்ல, நியூக்ளியோஃபிலிக் புரோமைடு இருக்குது. நமக்கு இது 10 மினிட்ஸ் இருக்குது. நம்ம என்ன செய்வோம், அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, இப்போ பாருங்க இந்த அப்புறம் இந்த கார்போகேட்டையன் பிஆர் மைனஸ் என்ன பாருங்க, பிஆர் மைனஸ் என்ன வேணும், ஒரு பாசிட்டிவ் வேணும். கார்போகேட்டையன் பிஆர் மைனஸ் ரெண்டும் ஆட் ஆயிட்டான்னு பாருங்க. அப்போ ஒரு அடிஷன் ப்ராடக்ட் நமக்கு இதுல கிடைக்கும். அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ அடிஷன் ரியாக்ஷன். இது வந்துட்டு என்ன, அடிஷன் ரியாக்ஷன். அப்போ இதுல இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் என்ன, கார்போகேட்டையான். இன்டர்மீடியேட் என்ன, கார்போகேட்டையான். சரி, அப்போ இது வந்து அல்கின். அல்கின்ல நமக்கு வந்து இந்த அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்ப நமக்கு வேண்டியது என்ன, இந்த பென்சீன்ல என்ன நடக்கும், பென்சீன்ல அடிஷன் ரியாக்ஷன் நடக்குமா, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பென்சீன்ல அடிஷன் ரியாக்ஷன் நடக்குமா, பென்சீன்ல அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. அதுக்கு பதிலா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். நல்லா கவனிச்சுக்காங்க. பென்சீன்ல பாருங்க பாருங்க, benzene is susceptible to electrophilic attack. It undergoes substitution reaction rather than addition. Addition reaction பதிலா என்ன ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அப்போ இதை நம்ம அரோமேட்டிக் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றோம், அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்ப இதுல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்த உடனே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரீனியம் அயன் நமக்கு இதுல என்ன ஃபார்ம் ஆகும், அரீனியம் அயன் வந்துட்டு அதுல ஃபார்ம் ஆகும். சரி, இதுல பாத்தீங்கன்னா இப்போ பென்சின் ரிங்ல நமக்கு வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், செக்ஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். பென்சின் ரிங்ல 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், செக்ஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, சரி, அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் அப்படித்தானே அட்டாக் பண்ணோம் இல்லை. அப்போ பாருங்க எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆஃப் பயல். அப்போ பாருங்க பயோ எலக்ட்ரான் அட்டாக் பண்ணுது, ஏ மைனஸ் ஆகுது, மாறிடும். மாறதுனால என்ன ஆகுது, அப்போ இங்க வந்துட்டு எலக்ட்ரோஃபைல் வந்துடும். அடுத்தபடியாக பாருங்க, அப்போ இங்க எலக்ட்ரோஃபைல் வந்துடும்.
டபுள் பாண்டா இருந்தது சிங்கிள் பாண்டு. இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆனதுனால இதுல என்ன வந்துருது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து. அப்ப இங்க ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஹெச் இருக்கு பாருங்க. இ ஒன்று இருக்குது, எலக்ட்ரோஃபைல் ஒன்று இருக்குது, ஒரு ஹெச் ஒன்று இருக்கு. இப்போ இதுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இப்போ வந்து sp2 இருந்தது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா sp3 மாறி, sp2 இருந்தது sp3 மாறி இருக்கும், சரிங்களா? இப்போ இன்னொரு இதுல வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லியிருக்கோம், கெக்குலே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன இருக்கா தெரியுமா? கெக்குலே ஸ்ட்ரக்சர், கெக்குலே ஸ்ட்ரக்சர்னா இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, இதுதான் கெக்குலே ஸ்ட்ரக்சர். பென்சின் ரிங்க இந்த மாதிரி போடுறோம் பாருங்க, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெக்குலே ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்க இந்த பை எலக்ட்ரானுடைய ஷிஃப்ட் இருக்கு பாருங்க, ஈஸியா நம்மளால ட்ராக் பண்ண முடியும். பை எலக்ட்ரான் எங்க போகுது, எந்த பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இது வந்து ஆகஸ்ட் கெகுலே அப்படிங்கிறவர் இதை வந்து என்ன பண்ணியிருந்தாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் இதை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார், ஆகஸ்ட் கெகுலே அப்படிங்கிறவர், சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன ஆச்சு, இதுல அரினியம் அயன் வந்து இதுல ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன ஆகுது பாருங்க, அரினியம் அயன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த அரினியம் அயனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாருங்க. அப்போ இப்போ இதுல அரோமேட்டிக்கா இருந்த பென்சின் இப்போ என்னவா மாறி இருக்குது, இப்போ இதுல அரோமேட்டிசிட்டி இருக்கா, இதுல பாருங்க அரோமேட்டிசிட்டி இருக்கா? இல்ல. அப்போ அரோமேட்டிசிட்டி இல்ல, சரிங்களா? அப்போ இதுல எத்தனை கார்பன் இருக்குது, அப்போ எத்தனை கார்பன் இதுல வந்து என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க, 6 கார்பன் இருக்குது. அதே போல ஒரு கார்போ கேட்டையான் இருக்குது, 2 டபுள் பாண்ட் இருக்கு. 2 டபுள் பாண்டுக்கு என்ன ஆகும், டைன்னு சொல்லுவோமா? ஒரு கார்போ கேட்டையான் இருக்குதா, எத்தனை கார்பன் இருக்குது, அப்போ இது சைக்ளிக்கா இருக்குதா, அப்போ சைக்ளோ ஹெக்ஸா டையினைல் கார்போ கேட்டையான். அதே போல இது நான் அரோமேட்டிக், அப்படித்தானே, நான் அரோமேட்டிக், சரிங்களா? அதான் இந்த அரினியத்துக்கு பேர் என்ன கேட்கலாம், எக்ஸாம்ல வந்து என்ன செய்யலாம் கேட்கலாம் பாருங்க. அப்போ நான் அரோமேட்டிக் சைக்ளோ ஹெக்ஸா டையினைல் கார்போ கேட்டையான், சரிங்களா? அப்போ ஆல்சோ நோன் அஸ் வாட், அரினியம் அயான், அரினியம் அயான். அப்போ இதுக்கு பேரு என்ன சொல்லலாம், அப்போ நான் அரோமேட்டிக் சைக்ளோ ஹெக்ஸா டையினைல் கார்போ. அப்போ நீங்க எக்ஸாம்ல கேட்டவொடனே என்ன பண்ணிடக்கூடாது, இதை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்போ கொஞ்சம் லைட்டா நீங்க என்ன பண்ணணும், திங்க் பண்ணா போதும், ஈஸியா என்ன பண்ணிடலாம், இதனுடைய நேமு அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே அரினியம் அயனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா என்ன ஆயிரும், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். இந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், டீலோக்கலைஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், டீலோக்கலைஸ். இங்க உள்ள பிளஸ் இங்க வருதா, அடுத்து என்ன செய்யும், இங்க வரும், வந்துட்டு டீலோக்கலைஸ்ட் பாருங்க, டீலோக்கலைஸ் சைக்ளோஹெக்ஸாடையினைல் கேட்டைன். டீலோக்கலைஸ்டு சைக்ளோஹெக்ஸாடையினைல் கேட்டைன். இப்போ பாருங்க அடுத்தது, இப்போ அரினியம் அயன் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு அது எப்படி இருக்குது, நான் அரோமேட்டிக்கா இருக்கு. அதுதான் அரினியம் அயன் இருக்குது, நான் அரோமேட்டிக்கா இருக்குது. பென்சின் ரிங் எப்போ வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக்கா இருக்கும் போதுதான் அது வந்து எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அப்போ அது அரோமேட்டிசிட்டிக்கு வரணும் இல்லையா? அப்ப அரோமேட்டிசிட்டிக்கு வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும், அங்க வந்து 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, 6 பை எலக்ட்ரான்ஸ் செக்ஸ்டட் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு மோர் ஸ்டேபிள். பென்சின் ரிங் பாத்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள். அப்ப என்ன பண்ணுது பாருங்க, இங்க வந்துட்டு ஒரு ஒரு பேஸ், ஒரு ஆனயான் எடுத்துக்கிட்டு ஆனயான் என்ன பண்ணுது, இந்த ஹெச் பிளஸ் ரிமூவல் பண்ணுது. அப்போ இந்த பாண்ட் என்ன ஆயிரும், ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ஒரு பாண்ட் வந்து 2 எலக்ட்ரான்ஸ், 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ நான் அரோமேட்டிக்கா இருந்தது, இங்க என்ன ஆயிடுச்சு, அரோமேட்டிசிட்டி வந்துச்சு. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், சரிங்களா? ஸோ இப்படிதான் என்ன நடக்கும், இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு இதுல நடக்கும், சரிங்களா? அப்போ இப்போ திரும்ப என்ன ஆயிடுச்சு, sp3 இருந்தது, sp3 இருந்தது, இப்போ பழையபடி என்னவா மாறிச்சு, sp2 மாறிச்சு. அப்போ எக்ஸாம்ல கேட்கல, ஆஃப்டர் அரினியம் அயன்ல என்ன நடக்கும், sp2 இருந்து sp3 மாறிடும். திரும்ப என்ன நடக்கலாம், sp2 என்ன செய்யும், sp2 இருக்கும்போது இது அரோமேட்டிசிட்டி. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லி
என்ன ஆயிடுச்சு, இந்த செக்ஸ்டெட் வந்துருச்சு இந்த அரோமா இந்த பென்சின் ரிங்ல. சரிங்களா? இந்த யூஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டிஆர்பி எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க, பின்ன வருத்தப்படுவீங்க. அப்போ இந்த யூஜிடிஆர்பி 2026 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இது வந்துட்டு வரப்போகுது. அடுத்த டெட் ரிசல்ட்டு வெளியிட போகிறாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய அந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்வு வந்து இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.